ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான விஜய் மல்லி ஸ்டோரியில் நம்ம மல்லிக்கு நல்லது பண்ணுற வெண்பா இருக்கிற இடத்த காமிக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிற இந்த ஆட்டோ டிரைவர் மூலயமாவோ இல்லை அந்த லேடி மூலயமாவோ நம்ம மல்லிக்கு எந்த ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா நம்ம மல்லிக்கு எப்போ யார் ரூபத்தில் எப்படி ஆபத்து வர்றதுனே தெரியல. ஸோ திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும் இப்படி நல்லவங்களாக இருந்து நடிக்கிற மாதிரி நடித்து நம்ம விஜய் மல்லிக்கு நிறைய பக்க விளைவுகள் விளைவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டிரைவரும் ஒருவேளை நம்ம மல்லியை ஏதாவது ஒரு ஆபத்தில் சிக்க வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ கூடவே இந்த லேடியை பார்த்தாலுமே கொஞ்சம் ஒரு மார்க்கமாக தான் இருக்குது. ஸோ குழந்தைங்களை கடத்தி வச்சுட்டு இருக்கவங்களாம் எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க கேட்குற பணத்தை மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க குழந்தைய விட்டுடுவாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம மல்லிக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நம்ம மல்லியும் நாகுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறோம், ஆனால் எங்களோட குழந்தைய மட்டும் எப்படியாவது மீட்டு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அவங்கள நம்பி யாரோடைய உதவியும் இல்லாமல் அவங்க கூட தனியாக போகிறாங்க. கண்டிப்பாக எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு சிக்கலும் நம்ம நாகுக்கும் நம்ம மல்லிக்கும் வந்துடவே கூடாது. நம்ம நாகு பண்ண ஒரு நல்ல காரியம் அப்படின்னா நம்ம மல்லி கூடவே போனாங்க, அதுதான் நல்லது. ஏன்னா நம்ம மல்லிக்கு சூதுவாதி தெரியறதில்ல. ஸோ யார் எப்படி பழகிறாங்க, எப்படி நடிக்கிறாங்க எதுவுமே தெரியறதில்ல. ஈஸியாக போய் ஒரு பிரச்சனையில் சிக்கல் மாட்டிக்கிறாங்க. அப்படின்றதுனால நம்ம நாகு புத்திசாலித்தனமாக யோசிச்சு மல்லி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளை தனியாக அனுப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக அது சிக்கலில் போய் முடியும். அதனால் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனை யாராலையும் நம்ம மல்லிக்கு வந்தது அப்படின்னாலுமே கண்டிப்பாக நாகு அவங்கள பந்தாடிடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இது மூலயமாவது ஒரு நல்லது நடந்துடாதா? அட்லீஸ்ட் கூட்டிகிட்டு போனால் இவங்களாவது வெண்பா இருக்க இடத்த கண்டுபிடிச்சி வெண்பாவை எப்படியாவது மீட்டு நம்ம மல்லியோட கையில் ஒப்படைச்சிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சின்ன